சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. நீதிமன்றத்தில் அதிரடியாக அந்தர்பல்டி அடித்த ஞானசேகரன், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எனக்கு மட்டும் இதில் தொடர்பு கிடையாது. என்னை சார்ந்த மிக முக்கியமாக திமுகவை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக தற்பொழுது முதல்கட்ட உண்மையை வெளியிட்டிருக்கிறார். இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று இறுதி தீர்ப்பு, அதாவது ஞானசேகரனுக்கான தண்டனை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் அழைத்து வரப்பட்ட ஞானசேகரன் என்ன கூறுவார்? ஏற்கனவே கடந்த முறை நீதிமன்றம் இறுதியான முடிவில் எனக்கு ஒரு தந்தை உயிரிழந்து விட்டதாகவும், ஒரு வயதான தாய் இருப்பதாகவும், ஒரு மனைவி, ஒரு பெண் குழந்தை இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இன்றைக்கு நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு நாள் வெளியாகக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் எனக்கு மட்டும் சம்பந்தம் கிடையாது என்பதை தெரிவித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக மக்கள் பலரும் போராட்டம் நடத்தியதற்கு பிறகுதான் இந்த வழக்கானது மிக பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆளும் கட்சியில் உள்ள நபர் என்ற காரணத்தினால் இந்த வழக்கை சிபிஐ துறைக்கு மாற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர்கள் கூறினார்கள். ஆனால் நீதிமன்றம் தனிப்படை அமைத்து புலனாய்வு விசாரணை மூலம் உண்மையை கண்டுபிடித்து விடலாம் என்று அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டனர். 22 சாட்சிகள், பாதிக்கப்பட்ட பெண் உட்பட 72 ஆதாரங்கள் அனைத்தையும் வைத்து ஞானசேகரன் தான் குற்றவாளி என்றும் கடுங்காவல் தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறியிருந்தார்கள். ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒன்றை மட்டும் நீதிமன்றத்தில் கூற தவறியது ஏன் என்ற கேள்வியும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஞானசேகரன் ஒரு பிரியாணி கடை நடத்தக்கூடிய நபர் என்றால் அவர் அடிக்கடி எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் செல்ல முடியும்? மாணவர்களும் ஆசிரியர்களும் அங்கு வேலை பார்ப்பவர்களும் தவிர அங்கு சாதாரணமாக யாரும் சென்றுவிட முடியாது. ஆனால் ஞானசேகரன் செல்கிறான் என்றால் எந்த ஒரு பின்பலனும் இல்லாமல் எப்படி அவனால் செல்ல முடியும்? இரண்டாவது கேள்வி, ஆளும் கட்சியின் உதவியுடன் அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதை பாதிக்கப்பட்ட பெண்ணே கூறியுள்ளது. அந்த சார் யார் என்பதுதான் இப்பொழுது வழக்கறிஞர், அரசு தரப்பு வழக்கறிஞர் கேட்க தவறியது ஏன்? பணம் வாங்கிவிட்டு செயல்படுகிறாரா அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ற பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு நீதிமன்றத்தில் உண்மையை கூறினால் மட்டும்தான் ஞானசேகரன் இந்த வழக்கில் இருந்து குறைந்தபட்ச தண்டனை பெற முடியும். உண்மையான குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்க முடியும். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.